welcome back to my channel Life of Ramya. And இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கிட்ஸ்க்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் 1 வீக். சோ எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே குயிக்கா செய்யக்கூடிய ரெசிபிஸ் and ஹெல்தியானதும் கூட. கண்டிப்பா உங்க கிட்ஸ்க்கு இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. and எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இந்த ரெசிபிலாம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ரைஸ் தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கரில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை அப்புறம் சோம்பு எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியனும் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கூடவே 2 பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். கூடவே உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மஞ்சத்தூள் கரம் மசாலா 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு கையளவு கொத்தமல்லி வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளிலாம் வதங்கின பிறகு இந்த அரைச்சி வச்சிருந்த கொத்தமல்லி பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. நான் இன்றைக்கி 1 கப் அரிசி எடுத்ததுனால 2 கப் வந்து தண்ணி சேர்க்கணும். 1 கப் வந்து தேங்காய் பால் 1 கப் வந்து நான் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா 2 கப்புமே வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கீ மட்டும் சேர்த்துட்டு வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதுவும் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். சூப்பராகவே இருக்கும் இந்த கொத்தமல்லி ரைஸ். இதுக்கு பதிலாக நீங்கள் புதினா கூட ஆட் பண்ணி செஞ்சு பார்க்கலாம், நல்லாவே இருக்கும். இதுக்கு காம்பினேஷனாக இன்றைக்கி வந்து எக்கும் கூடவே வந்து காலிஃப்ளவர் 65 தான் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரைஸ் வெண்டைக்காய் ரைஸ். குழந்தைங்களுக்கு வெண்டைக்காய் ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னமும் ரொம்ப பிடிக்கும். பேனில் ஆயில் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவை போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ண ஒரு வெங்காயம் பண்ணியிருந்த பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சால்ட்டு மஞ்சத்தூள் கூடவே கரம் மசாலாவும் சேர்த்து நல்லாவே வதக்கி விடுங்க. ஒரு 80% நல்லா வெந்த பிறகு இப்போ ஒரு முட்டை மட்டும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். இன்னமும் இந்த டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். முட்டையும் போட்டு நல்லா வதங்கின பிறகு இதுக்கு ஒரு மசாலா மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ரெடி பண்ணி போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை 2 காஞ்ச மிளகாய் கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் போட்டு நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்து அப்படியே பொரியலாகவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா இதில் ரைஸ் மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சால்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரைஸ் வந்து வடித்து ஆற வச்சு வச்சுருந்தேன், அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கீ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணி கொடுங்க. சூப்பராகவே இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு நான் இறக்கிட்டேன். வேர்க்கடலை காஞ்ச மிளகாய் பவுட்ரு வந்து ஆப்ஷனல் தான், அது ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த ஸ்டேஜில் பெப்பர் தூள் போட்டு லாஸ்ட்டாக ரைஸ் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதுவுமே டேஸ்ட் சூப்பராக தான் இருக்கும். காம்பினேஷன் நான் இன்றைக்கி வாழைக்காய் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மசாலா எக் ரைஸ் தான். பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கூடவே 2 பச்சை மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு 3 முட்டை வந்து உடச்சி வச்சுருக்கேன், அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது புதினா கொத்தமல்லி 2 சேர்த்து ஒரு கையளவு வந்து சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா வதங்கின பிறகு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் தனியா பவுடர் எல்லாமே சேர்த்து அந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் போன பிறகு உப்பும் சேர்த்துட்டு இப்போ ரைஸ் வந்து வடித்து வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா சூப்பராகவே இருக்கும் இந்த மசாலா ரைஸ். இதுக்கு காம்பினேஷனாக இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் பக்கோடாவும் கர்டும் தான் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் கார்ன் மஷ்ரூம் ரைஸ் தான். ரொம்பவே எம்மியாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு கூடவே பச்சை மிளகாய் சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதங்கின பிறகு ஒரே ஒரு பெரிய சைஸ் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டு இப்போ மஷ்ரூம் ஸ்வீட் கார்ன் கூடவே கேப்சிகம் உங்களுக்கு வேணுன்னா வேறு எந்த வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே வந்து சேர்த்துட்டு சால்ட் போட்டுட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கி விட்ட பிறகு 1 டீஸ்பூன் வந்து சோயா சாஸ் 1 டீஸ்பூன் வந்து டொமேட்டோ சில்லி சாஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். நல்லாவே உப்பெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ரைஸ் வடித்து வச்சுருந்தது ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக பெப்பர் தூள் போட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியனும் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும் இந்த ரைஸு. இதுக்கு காம்பினேஷனாக வந்து நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் மஞ்சூரியன் தான் வச்சுருந்தேன். சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கிட்ஸ்க்கு இது ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ பீஸ் ரைஸ் தான். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். அது வதங்குற கேப்பில் இப்போ வந்து கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு புதினா இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அது நல்லா பச்சை ஸ்மெல் போன பிறகு சால்ட்டு ஒரே ஒரு தக்காளியும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி வந்து பட்டாணியும் கூடவே 2 உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ மஞ்சத்தூள் போட்டுட்டு தண்ணி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் ரைஸ் எடுத்ததுனால 2 கப் தண்ணி சேர்த்துட்டு உப்பும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு 15 to 20 மினிட்ஸ் தம் போட்டு இறக்கினா சூப்பராகவே வந்து பீஸ் பொட்டேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடும். இதுக்கு காம்பினேஷனாக இன்றைக்கி நான் வந்து எக் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பச்சை பயிர் ரைஸ் தான். அதுக்கு ஃபஸ்ட் நான் ஒரு கப் வந்து பச்சை பயிரை சும்மா கடாயில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கடாயில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பொடியாக சாப் பண்ண பூண்டு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் வந்து பெப்பர் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து பெருங்காயத்தூள், ஒரே ஒரு தக்காளியும் சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டு மஞ்சள் பொடி, கூடவே வந்து சால்ட்டும் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பச்சை பயிறு பவுடரும் வந்து சேர்த்துக்கலாம். 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்ட பிறகு ஊற வச்சு வச்சுருந்த ரைஸும் நான் சேர்த்துக்கிட்டு தண்ணியும் வந்து ஆட் பண்ண போகிறேன். சேம் ஒரு கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி தான் நான் ஆட் பண்ணுறேன். ஈஸியாக கொஞ்சமாக கீயும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு 15-20 மினிட்ஸ் வந்து நல்லா தம் போட்டு இறக்கினா சூப்பராகவே ரெடி ஆகிடும் பச்சை பயிர் ரைஸ். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இன்றைக்கி பார்த்த இந்த கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.